ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து யூஸ்வலாக வந்து இந்த நெட்டை எடுப்போம். அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி வந்து கை அமுக்கணும்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா எலும்பு உடையிற மாதிரி சவுண்ட் வரும். இல்லை வந்து இப்படி பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. தென் வந்து இந்த முதுகெலாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணோம்னா நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா ஒரு சவுண்ட்ஸ்லாம் வரும்ல. ஸோ வந்து இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓவராக பண்ணாத, அவனுக்கு வந்து எலும்பு உடஞ்சு போயிடுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இப்படிலாம் பண்ணவே கூடாது, இது வந்து நம்மளோட பாடிக்கு ஹெல்த்துக்கு இந்த எலும்புக்கு வந்து ரொம்ப வந்து டேஞ்சரஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்துட்டு உன்னால் வந்து வலி வந்துடும் எல்லாமே சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் உண்மைன்னு பார்த்தோம்னா அவன் உண்மைதான். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதை டுடே வீடியோவில் வந்து அதை பற்றி தான் பேசுகிறேன். யூஸ்வலாக வந்து நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 3 வகையான இந்த ஜாயின்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த எலும்புலாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று சேருதில்ல, அது வந்து 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மண்டை, அதாவது நம்ம மண்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்கல்லுன்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா நிறைய இது சேர்ந்து தான் இருக்குது. அப்போ சின்ன சின்னதாக அங்கங்கே ஃபிட்டாக இருக்குது. பட் வந்து அது பெர்மனெண்ட்டாக ஒரே இடத்துல இருக்கும். ஓகேவா, அது வந்து எங்கேயுமே நான் ஒரு பெர்மனெண்ட்டாக இருக்கணும் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வகை என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட முதுகு தண்டு. அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக, அதாவது வளையிற மாதிரி இருக்குதா. பட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஹேண்ட்ஸ் மாதிரி, நம்ம கையில் வந்து கால் மாதிரி வந்து நல்லா பெண்ட் ஆகுமா பார்த்தா கிடையாது. ஓரளவுக்கு மட்டும்தான் வளைய முடியும், அதுக்கு மேலே வந்து வளைய முடியாது, ரொம்ப பெயினாக இருக்கும். ஓகேவா. மூணாவது வகை என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த கை காலில் வந்து ஜாயின்ஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இது பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த கையில் வந்து நல்லா பண்ணுறோம்ல. ஸோ இந்த மாதிரி வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஓகேவா. பட் வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 வகையில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க உடஞ்சி போயிடும். ஓகேவா. இந்த 3வது வகையில் மட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது இப்போ இந்த விரல் இருக்குன்னா இது வந்து தனியாக வந்து இதோட இருக்கும். ஓகேவா. அப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு இந்த 2 இடத்துல வந்துட்டு ஒரு கிரீஸ் அப்ளை, நம்ம வண்டிக்கெலாம் வந்து கிரீஸ் ஆயிலெலாம் போடும்ல, அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பாடிக்குள்ளேயே வந்துட்டு ஒரு பயாலஜிக்கல் ஃப்ளூயிட், அதாவது வந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. ஓகேவா. அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 எலும்பு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்துட்டு தேயாமல் இருக்கிறக்காக வந்து கொஞ்சம் வந்து வளையிற மாதிரி பெண்ட் ஆகிற மாதிரி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி வந்து நம்ம பைக்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த செயினுக்கெலாம் அந்த ஆயில் ஒரு எவ்வளோ வந்து ஃப்ளெக்சிபிளாக லூஸாக விடுற மாதிரி, அந்த பின்னாடி டயர் அந்த ஃபிக்ஸ் ஆகிருக்க இடம் அந்த மாதிரி வந்துட்டு கார் எல்லா இடத்துல ஆயில் கிரீஸ்லாம் அப்ளை பண்ணுறோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ஜின்லாம் அப்ளை பண்ண முடியாது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போகிற மாதிரி, தேயக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தேஞ்சிருச்சுன்னா சீக்கிரம் வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தினம் தேயறனால சூடாகும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல. அதே மாதிரி தான் நம்மளோட கை இந்த ஜாயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது உரசி இப்படி பண்ண அந்த ஃப்ளூயிட் இல்லைன்னா உரசி அது தேயும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஃப்ளூயிட்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த ஃப்ளூயிட் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த விரல்லாம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், கால்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா. பட் வந்து அந்த ஃப்ளூயிடோட இது வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா. பட் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெச் பண்ணுற டைம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எல்லா இடத்தையும் நவுரும். பின்னுக்கு நவுந்துட்டு கொஞ்சம் வந்து கேப் ஃபார்ம் ஆகும். அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நார்மலாக இருக்கிறத விட அங்கே இருக்க ப்ரெஷர் அழுத்தம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ அந்த அழுத்தம் கம்மியாகிற டைம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் இடமெல்லாம் ஸ்பேஸ் வருஞ்சனால அப்போ இந்த பிளட்லலாம் CO2 இருக்கும், அதாவது கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து வெளியில் வெளியில் விடுறோம்ல. ஸோ வந்து அது இருக்கும். அது என்ன பண்ணும்போது அது அங்கே போய் அடைச்சிக்கும். ஓகேவா. ஸோ வந்து அதனால தான் வந்துட்டு நீங்கள் வந்து உடனே இருந்துட்டு இப்போ ஒரு டைம் வந்து நெட்டை எடுத்துட்டிங்கன்னா திருப்பி வந்து உங்களால் வந்து நெட்டை வந்து உடனே எடுக்க முடியாது. கொஞ்சம் வந்து டைம் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் ஆகும். ஓகேவா. ஏன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடில் சேர்ந்துச்சுல, அது எல்லாமே வந்துட்டு அந்த நார்மலாக அந்த ப்ரெஷர் எல்லாமே வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஃப் ஆனது வந்து கரெக்டாக வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு போய் மிக்ஸ் ஆகணும். ஓகேவா. இல்லைன்னா அந்த கேஸ் வந்து அப்படியே அதே இடத்துல இருந்துச்சுன்னா திருப்பி வந்து ஒரு சவுண்டு வராது. ஸோ அந்த ஒன்ஸ் வந்து அந்த கேஸ் வந்து அதாவது கார்பன் டை ஆக்சைடு வந்து திருப்பி வந்து அந்த ஃப்ளூயிடு எல்லாத்துக்குள்ளேயும் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப வந்து நார்மலாக வந்துடும். ஓகேவா. இதுதான் வந்து அதோட ரீசன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம நெட்டை எடுத்தோம்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த ஸ்பேஸ் வந்துட்டு திருப்பி வந்து கேஸ் வந்து ஃபில் ஆகிறதுனால தான். ஸோ இது அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அடிக்கடி வந்துட்டு நார்மலாக இயற்கையாக நடக்கிற வேலை வந்து நார்மலாக வந்துட்டு இப்படி அமைக்க எழுதிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, திருப்பி வந்து அது இந்த ஃப்ளூயிட் வந்து ஒரே இடத்துல இருக்காமல் நவுந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வயசாகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஏஜ் நார்மலாக வந்து இயற்கையாகவே ஏஜ் ஆச்சுன்னா அந்த ஃப்ளூயிட் வந்து அங்கங்கே போய் அதுக்கப்புறம் வந்து கை காலில் வலி வரும்ல, அது வந்து இப்போ வந்து அடிக்கடி எடுத்துட்டோம்னா அந்த ஃப்ளூயிட் வந்து அப்படியே வந்து சீக்கிரமாக அங்கங்கே போகிற காமிச்சு சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து வலியாக இருக்கும். மற்றபடி பெருசாலாம் வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. பட் வந்து போக தான் வந்து நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இது நல்லது கெட்டது பார்த்தோம்னா கெடுதல் இருக்குது, நல்லது வந்து அவ்வளோக்கா இல்லை. ஓகேவா. ஸோ வந்து நீங்கள் வந்து சேஃப்டிக்கு வந்து அடிக்கடி எடுக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு மட்டும் எப்பாச்சும் வந்து முடியலன்னு எடுத்துக்கலாம். பட் இயற்கையாகவே வந்துட்டு நம்ம வேணுக்குன்னு எடுக்காமலே நம்ம இப்போ ரொம்ப நேரம் வந்து வீடியோ கேம் விளையாண்டுருக்கிறது,
இல்லை வந்துட்டு மற்ற ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம சும்மா வந்து எந்திரிச்சாலே வந்து அந்த சவுண்ட் வரும். அப்போ வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரே இடத்துல வந்து உட்காரக்கூடாது. ஸோ வந்து ஒரே இடத்துல வந்து இந்த டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது, ஒரே இதில் கம்ப்யூட்டரில் கேம் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறது. அதனால் அதுக்கு தான் வந்து இதெல்லாம் சொல்கிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து விளையாண்டுருந்தீங்கன்னா உங்கள் கை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நெட்டை எடுக்கிற மாதிரி நெட்டை வந்து இயற்கையாகவே வரும். அப்போ வந்துட்டு என்னாவோ அந்த ஃப்ளூயிட்லாம் வந்துட்டு பின்னுக்கு நான் வந்துட்டு போயிட்டு திருப்பி வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஃபில் ஆகி திருப்பி வந்துட்டு அது கரையிறதுக்கு டைம் ஆகி இந்த இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி சீராக நடக்காமல் மாறி மாறி நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? அதனால தான் வந்து இந்த நெட்டை எடுத்தோம்னா இந்த சவுண்டு வருதுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து எடுக்காமலாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம நாளைக்கு ஏதாச்சும் டாப்பிக்கில் வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் பார்க்கலாம் நாளைக்கு. ஸோ see you tomorrow. ஃபைனலாக தேங்க்யூ. பாய்.